உங்கள் வீட்டில் இது போல் தோசைகள்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு, இது இனிமேட்டு யூஸ் பண்ண முடியாது, தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்களா? கவலை விடுங்க. இந்த வீடியோவில் இந்த மாதிரி பழைய தோசைகளில் இது போல் நம்ம புதுசாக்கி காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தோசைகளில் நீங்கள் திரும்ப சுட்டிங்கன்னா கூட நல்ல மொறுமொறுப்பாக தோசை வருங்க. 100% கேரண்டி. இது எப்படி நம்ம சூப்பராக மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்கப்படுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டேவிட் கிச்சன். நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் சொல்லி தந்துட்டுருக்கோம். அது தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி நம்ம மாற்றலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் இது 10 வருஷமாக இந்த தோசைக்கல் இருக்குங்க. இது எப்படி நான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லி காட்ட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நம்ம முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கணுங்க. ஸோ அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட்னாலே கொஞ்சம் ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை ஹீட் பண்ணுறேன். இதில் 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் சமையல் சோடா இருக்கும் பார்த்தீங்களா, அது 1 ஸ்பூன் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த 2ஆக கட் பண்ணதில் நான் ½ லெமன் வந்து நான் புளிஞ்சு விட போகிறேன். இதில் வந்து மீதி ½ லெமன் வந்து இதிலே நான் தேக்க போகிறேன். லெமனை எடுத்துக்கலாம். இப்போ இந்த லெமனை நான் ஒரு கத்தியில் வந்து நான் சொருகியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா அடியில் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக வைக்கும்போது சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் கத்தியில் வச்சு லைட்டாக தேய்ச்சிக்கிறேன். இந்த பேக்கிங் சோடாவும் லெமனும் போடும்போது ரொம்ப விடாப்படியாக நமக்கு சைட்லலாம் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக கொஞ்சம் போகும். அதுக்காக நான் வந்து தேய்ச்சிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக போகும்னா இது போகாது. இன்னும் நல்லா நம்ம தேய்க்கும் போது அது நல்லா ஈஸியாக போகும். இது நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு நல்லா தோசைகள் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படி தேய்க்கும் போது தான் நமக்கு சீக்கிரமாக இது க்ளீன் ஆகும். இல்லை நீங்கள் கீழே வச்சு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் இது போகாது. ஸோ சூடாக இருக்கும்போதே நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த தண்ணி ஆட் பண்ணும்போது இன்னுமே அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஈஸியாக நமக்கு அழுகுகள்லாம் வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் ½ லெமனும் புளிஞ்சு விட்டுக்கிறேன். இது 2 நிமிஷம் அந்த சூடாகவே வச்சுருங்க. அடுப்பில் வச்சுட்டு இப்போ உங்கள் வீட்டில் விம் லிக்விட் இருந்தாலும் இல்லை பாத்திரம் விளக்குற சோப்பு எது இருந்தாலும் கொஞ்சமாக ஒரு கம்பி நாரில் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுங்க. இந்த சூடாக இருக்கும்போதே தேய்க்கணும். கையில் வந்து சூடுபடாத மாதிரி நல்லா வச்சு தேய்ச்சிக்கோங்க. நமக்கு ஆனதுக்கு பிறகு தேய்க்கும்போது அது அழுக்கு அவ்வளோவா சீக்கிரம் போகாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம அழுக்கு வந்து ஈஸியாக போகும். நமக்கு சுலபமாக நம்ம வந்து அழுக்கு எடுத்துடலாம். நம்ம தோசைகள் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ நான் நல்லா தேய்ச்சிட்டேன் பாருங்கள். சைடில் இருக்கிறதுலாம் ரொம்பவே டார்க்காக இருக்குது, அதெல்லாம் போகவே மாட்டேங்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் கரண்டியோட பேக் சைடு எடுத்துக்கோங்க. கரண்டியோட பேக் சைடில் எடுத்திங்கன்னா தெரியும். நான் கீழே தேய்க்கனால அழுக்கு போகிறது தெரியல. இப்போ பாருங்கள் சைடில் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா. ரொம்ப திக்காக இருக்கும். இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆயில் பட்டு அந்த இடம் ரொம்பவே டார்க் ஆயிரும். ஸோ இது எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய ஈஸியாக நம்ம ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு எடுத்துருக்கனால ஃபுல்லாக போகலை, நமக்கு சைடில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே போயிருக்கு. இதை வந்து நம்ம திரும்ப ஹீட் பண்ணும்போது இன்னும் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வந்துடும். ஸோ இதுக்காக மறுபடியும் நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். இதுலேயும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விம் லிக்விட் இருந்தாலும் சரி, இல்லை வாஷிங் மிஷின் ஊற்றுற லிக்விட் எது இருந்தாலும் சரிங்க. அதை நீங்கள் இதில் கொஞ்சமாக ஒரு அரை மூடி வந்து ஊற்றிக்கோங்க. இந்த லிக்விட் வந்து எல்லா இடத்துலையும் படணுங்க. நம்ம தோசைக்கல் சுற்றியும் வந்து தவா சுற்றியும் வந்து இந்த ஹீட்டில் படணும். அப்போ தான் நமக்கு ஹீட்டாக அந்த அழுக்கு எல்லாமே சீக்கிரமாக வரும். ஸோ அதுக்காக நான் 2 நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்புலேருந்து கீழே எடுத்து வச்சுட்டேன். இந்த கரண்டி பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்களா, அது போலவே நம்ம ஃபஸ்ட்டு தேய்ச்ச மாதிரி இதுவும் எல்லா பக்கமும் வச்சு அந்த ஹீட்டாக இருக்கும்போதே தேய்ச்சோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வந்துடும். ஃபைனலாக நம்ம ஒரே ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இது என்னென்னா வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு தாங்க. ஸோ தோசைக்கல்ல சரி பண்ணுறதுக்கு நம்ம தோசை மாவியை தான் ஊற்ற போகிறோம். ஸோ இது ஊற்றுனீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் நல்லா எடுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருக்கனால பளிச்சுன்னு அழுக்கு போயிருங்க. இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அழுக்குகள் தூசிகள் எல்லாமே நம்ம விடாப்பிடியாக இருக்கிறது எல்லாமே இப்போ நம்ம தேய்க்கும் போது நல்லாவே வந்துடும். இதுக்கப்புறமேட்டு இதை நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு அழுக்கு போகுதுன்னு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கருப்பாக இருந்தது, ஃபுல்லாக எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தது, இப்போ நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இது போல் எத்தனை வருஷம் பழைய தோசைக்கெல்லாம் இருந்தாலும் இந்த மெத்தட் பண்ணிங்கன்னா நல்ல புதுசு போல் மாறிடும். இதில் தோசை வருமா வராதான்னு உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு சில ப்ராசஸ் பண்ணாதாங்க தோசை நல்லா வரும். ஸோ அதுக்காக எடுத்தோடனே நம்ம வந்து தோசை ஊற்றினா வராது. அதுக்காக முட்டை வந்து முதல்ல ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணனால அடியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி சொரப்பாக இருக்கனால வராது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை ஊற்றி இதை வந்து நம்ம போட்டு எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் தோசை ஊற்றினீங்கன்னா நல்லா சூப்பராக மொறுமொன்னு வருங்க. ஸோ இது போட்டு நான் எடுத்துட்டேன். முதல் முட்டை தோசைங்க
இருக்கிறனால இது வந்து இப்படி தான் வரும். சப்போஸ் நீங்கள் முட்டை யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி போட்டுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஆனியன் வந்து இந்த மாதிரி தடவிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் தோசை தவால தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தோசை சுட்டிங்க அப்படின்னாலும் நல்லா வரும். ஸோ இதுக்கப்புறம் நான் சுட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். தோசை தடவை தான் சுடுறேன், நல்லாவே மொறுமொறுப்பாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு என் கல் தோசை சுடும்போது மொறுமொறுப்பாக இருக்கும்போது இருந்தது, அது போல் இருந்தது. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, கஷ்டப்பட்டு எடுக்கவும் இல்லை. நான்ஸ்டிக்கில் சுட்டால் எப்படி திரும்புமோ அதே போல் ஈஸியாக திரும்பிடுச்சு. இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கல் இந்த மாதிரி இருந்தனா நீங்கள் தூக்கி போட்டலாம்னு நினைப்பீங்க, அதை கூட நம்ம க்ளீன் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம தோசை சுடலாம். இதனால் நமக்கு காசும் மிச்சமாகும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் டெய்லி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, தினமும் டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் இன்னொரு டிப்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.